So next question, the rotation spectrum of a rigid diatomic molecule rotor. Rigid diatomic molecule rotation spectrum எடுக்கும்போது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2b தான் டிஃபரன்ஸ் இருக்கும். A direct question, memory based question, 2b answer. ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் H1NMR ஸ்பெக்ட்ரம் இந்த எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க. ஒரு 3 ப்ரோட்டான்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜனும் ஈக்குவலன்ட். ஸோ இதில் யாருடைய ஹைட்ரஜன் வேல்யூ அதிகமாக இருக்கும், யாருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ HZ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிலினிக் புரோட்டான், ட்ரிபிள் பாண்டில் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அசிட்டிலினிக் புரோட்டான்றது காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஆல்கைன்ஸ் ஃபஸ்ட்டு வரும், CH சிங்கிள் பாண்ட் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது, அந்த ரீஜன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, TMS ரீஜன். அதில் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது ஆல்கைன்ஸ் அப்புறம் வரும், அடுத்து லாஸ்ட்டாக தான் பென்சின் ரிங்கு ஆல்டிஹைட் இங்கே வரும். ஸோ 10லேருந்து 0 வரைக்கும் எடுக்கும்போது. ஸோ அசிட்டிலின் புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டுக்கு அடுத்து இங்கேயே அசிட்டிலின் புரோட்டான் வந்து சிங்கிள் பாண்ட் ஸ்டார்டிங்லேயே 1.33 ரேஞ்சஸ்லேயே வரும். ஸோ இருக்கிறதுலையே இங்கே 3 கான்செப்ட் எடுக்கிறோம். இங்கே கார்பன் இருக்குது, கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இந்த கார்பன் கூட இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது எழுதணும் எப்படி எழுதலாம்னா, டேரெக்டாக இங்கே ஹைட்ரஜன் HZ கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் வராரு, பக்கத்தில் கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, அந்த கார்பன் கூட இன்னொரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அது கூட 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, அந்த கார்பன் கூட O போட்டு CH3. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர். இப்போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டேரெக்டாக கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்காரு, இவர் வந்து CH3. ஸோ இப்போது இதில் CH3 வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த ஆல்கீனை விட கம்மியான வேல்யூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். லாம்டா வேல்யூ, இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூனா என்ன மீனிங்னா ஷீல்டிங், அதாவது 0 to 1.33 ரேஞ்சஸ் வரைக்கும் வரும் மெத்தில் குரூப். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். ஆனால் இங்கே மெத்தில் குரூப் யார் கூட அட்டாச் ஆயிருக்காரு, ஸ்ட்ராங்லி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்காரு. அதனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இதனுடைய எலக்ட்ரான்லாம் பிடிச்சி இழுக்கும். ஆனால் டீஷீல்டிங் நடக்கிறதுனால இந்த மெத்தில் குரூப்போட வேல்யூ ஆல்மோஸ்ட் அசிட்டிலினிக் புரோட்டானோட அதிகமாக ரேஞ்சஸில் வரும். ஸோ அதனால் எக்ஸோட வேல்யூ, H of Xோட வேல்யூ H of Zோட வேல்யூவை விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இவங்க பாருங்கள், H of Y, இந்த புரோட்டான் வந்து இவங்க 2 பேரை கம்பேர் பண்ண சொல்ல இன்னும் அதிகமான வேல்யூவில் தான் கிடைக்கும், இன்னும் அதிகமாக டவுன் ஷீல்டில் தான், டீஷீல்டிங் ரீஜனில் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த H of Y வந்து யார் கூட அட்டாச் ஆகிருக்காங்க, கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பன் என்ன பண்ணுது, ஆல்ரெடி ட்ரிபிள் பாண்ட் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, அதே சமயம் ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த CH2 ஆக்சுவலாக CH2ன்றது CH3யோட இந்த பக்கம் தள்ளி வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் 1.77 ரேஞ்சஸ் வரைக்கும் வரும். ஆனால் இவர் வந்து யார் கூட அட்டாச், ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருப்பாங்க, இந்த ட்ரிபிள் பாண்ட் C கூட அட்டாச் ஆகிருப்பாங்க, எல்லாரும் பிடிச்சி எலக்ட்ரானை இழுப்பாங்க. அதனால இந்த CH2ல இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜன் வந்து இருக்கிறதுலே அதிகமான டெல்டா, இந்த டெல் வேல்யூவில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ரைட். HYக்கு தான் இந்த வேல்யூ, கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HX, அதுக்கப்புறம் HZ. ஸோ HZ தான் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூவா, அதாவது லீஸ்ட் வேல்யூ இந்த சென்ஸ் ஷீல்டிங் ரீஜனில், இந்த ரீஜனில் நமக்கு கிடைக்கும்.